With the divine blessings of Sri Vidya Desha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளை வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை நிகழ்வு 21 ஜூன் 2025. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த தாழ்வு பகுதி, அதன் காரணமாக நிலவிட்டிருக்கக்கூடிய அந்த மான்சூன் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய தாழி அமைப்பு ராஜஸ்தான் பகுதிகள் வரலையும் இந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள் வரலையும் நீண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் சற்று வலு குறைந்து இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய நாட்களில் மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு வங்க பகுதிகளில் உருவாக இருக்கிறது. 23 முதல் 25, 26ஆம் தேதி வரலும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுவடைய இருக்குது. இதற்கு நடுவில் நமக்கு வெப்பச்சலன மழையானது அங்கும் இங்குமாக பதிவாக இருக்கிறது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் பொறுத்தவரையிலும் கேரள பகுதிகளில் குறிப்பாக காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரத்தின் மேற்கு பகுதிகள், திரிசூர், எர்ணாகுளம், இடுக்கி மற்றும் பத்தனம்திட்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் மற்ற மாவட்டங்களில் லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா பொறுத்தவரையிலும் வட ஆந்திர பகுதிகள், விஜயவாடாவிலிருந்து மத்திய ஆந்திர பகுதிகளிலிருந்து வட ஆந்திர பகுதிகளில் மட்டும்தான் இந்த வெப்பச்சலன மழையானது இருக்கக்கூடும். தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு இருக்காது. குறிப்பாக அந்த வரங்கல், கொத்தகுடம் இந்த பகுதிகள், மெஹபூப் நகர் இந்த பகுதிகள், மஹபூபாபாத், இந்த கம்மம் இந்த பகுதிகளில் தான் இன்றைக்கி இடிமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. கர்நாடகாவிலையும் பார்த்திங்கன்னா இந்த கரையோர கர்நாடக பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை மட்டுமே பரவலாக இருப்பதற்கு, கொடகு மாவட்டம் உள்பட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு பெரும்பாலான பகுதிகளில் தென் மாவட்டங்களில் தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தே காணப்படும். குறிப்பாக கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய திருநெல்வேலி, மாஞ்சோலை மாவட்டத்திலையும், தென்காசியின் மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகள், தேனி மாவட்டத்திலையும் லேசானது முதல் மிதமான மழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டமாகட்டும், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரமாக மட்டும் இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருப்பதற்கு வாய்ப்பு. குறிப்பாக ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மாலை இரவு நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக சென்னையிலையும் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்கும். அது நிகழ்நேரத்தில் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகளை நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் வலைதளத்தில் பதிவிடப்பட்டு வரும். அங்கே நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அடுத்த வெப்பச்சலன மழை எங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வெப்பச்சலன மழை அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், பபாய், சி யூ. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. பபாய், சி யூ.